ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பாண்டியன் ஷோ சீசன் 2 ரொம்பவே சூப்பராக பரபரப்பாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட குமரவேல் இறந்துட மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் அவர் மயக்கத்திலே கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு வேளை இறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பயந்துட்டு, நம்ம ஒரு பக்கம் ராஜி கதிருக்கு கால் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கடைசியாக எண்ட் ஆகும்போது நம்ம மீனா செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல எப்படி அவரோட கேரக்டரை எண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் டீம் நம்ம நம்பவே முடியாது. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி எபிசோடில் கண்டிப்பாக அவர் முழிச்சிடுவார் அப்படிங்கிற தான் நானுமே நினச்சேன். பட் இன்றைக்கி எபிசோட்லேயும் அவர் முழிக்கவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்க மாதிரியும், நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்திலுக்கு கால் பண்ணியிருக்காங்க மீனா, கண்டிப்பாக அவருமே வர்றேன்னு தான் சொல்லுவார். ஊர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு செந்திலும் கதிரும் சேர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அது கூட அவர் மயக்கம் தெளிஞ்சிடுவாருன்னு நினைக்கிறேன். தெரில எக்ஸாக்டாக எப்படி தான் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ குமரவேல் இருக்காரா இல்லை கேரக்டர் என் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கதை ஸ்டோரிலாம் கொண்டு போய் அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் ஷோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும். பட் சடனாக இந்த ஒரு ட்ராக் எதுக்கடா கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ குமரவேல் பற்றியுமே பார்த்தீங்கன்னா அரசிக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை குமரவேலை அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. யார் சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. ஸோ அவங்க மாமி இருக்காங்க இல்லையா, அவங்க சித்தி, அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க அரசி அப்படின்னு சொல்லி. யார் ட்ரிகர் பண்ணாலும் நம்ம அரசி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் குமரவேல் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ அந்த புது பையன் சதீஷுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே, அரசியுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சதீஷுக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அப்படி மூவ் பண்ணுவாங்களா, இல்லை குமரவேல் அண்ட் அரசி மேரேஜ் நடக்குமா அப்படின்னு நமக்குள்ள பல ட்விஸ்ட் இருக்கும்போது நடுவில் இந்த ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட். நடுவில் நம்ம உயிரோட இருப்பானா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி பைக் ஜெயிப்பாங்களா கார் ஜெயிப்பாங்களா நம்மளால் இருந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து அவங்க எப்படி கிளம்ப போகிறாங்கன்னே தெரியலையா. இப்போ பைக்குள்ளே கார் இல்லையா அப்படி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் ப்ரோமோ வந்துச்சு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை பாய்.